Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல டேஸ்டியான ஒரு நெத்திலி கருவாடு வச்சு ஒரு தொக்கு ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கருவாடு தொக்கு செய்யறதுக்கு நான் இன்றைக்கி நெத்திலி கருவாடு எடுத்துருக்கிறேன். நெத்திலி கருவாடு எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை இப்போ தனியாக வச்சுக்குவோம், கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ இந்த தொக்குக்கு தேவையான புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தான் எடுத்திருக்கேன். ரொம்ப கொஞ்சமாக தான் இதுக்கு புளி எடுத்துக்கணும். இந்த புளியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ கொஞ்சம் நேரம் அதை ஊற வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கருவாடை சேர்த்துக்கலாம். கருவாடை நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெத்திலி கருவாடு உடனே ஒரு மாதிரி கிறிஸ்பாக ஃப்ரை ஆகிடும். இதை நமக்கு ரொம்ப கிறிஸ்பாக ஆகாமல் கொஞ்சம் மீடியமாக ஃப்ரை ஆகிற அளவுக்கு இதை நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு மட்டும் இதை ஃப்ரை பண்ணிக்குவோம். கருவாடு கொஞ்சம் நல்லா 2 சைடும் ஃப்ரை ஆன பிறகு இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்குவோம். அதே பேன்லேயே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதே பேன்லேயே செய்கிறப்போ டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம். இப்போ தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 7 இதை அதையும் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த கருவாடு தொக்குக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா நமக்கு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு இந்த தொக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சின்ன வெங்காயமும் நம்ம சேர்த்துருக்கிறதுனால தொக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோடையே நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பூண்டும் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போது ஒரு தக்காளி நான் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு பிஞ்ச் உப்பும் சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும், அதுக்காக நான் இது சேர்க்குறேன். இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக செய்கிறதுனால ஒரு தக்காளி தான் எடுத்துருக்கேன், நல்லா பெரிய தக்காளியாக, ஆனால் நல்லா ரொம்ப பழமாக எடுத்துருக்கிறேன். தக்காளியை நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் இது மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா மசியணும். அந்த அளவுக்கு நம்ம தக்காளியை வதக்கி விட்டுக்குவோம். பாருங்கள், இது மாதிரி தான் கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கி விடணும். ஏன்னா தொக்குக்கு செய்கிறதுனால தக்காளி நல்லா மசிச்சு இருந்தால் தான் தொக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதை எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கினா தான் தூளில் இருக்கிற ராஸ்மெல் போகும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல, வெறும் மிளகாய் தூளும் தனியாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். இதை நல்லா நம்ம இப்போது வதக்கி விட்டுக்குவோம். இதெல்லாம் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யாதீங்க, இல்லைனா தூள் ஒரு மாதிரி கருகின வாசம் அடிக்கும். இப்போது இந்த தொக்குக்கு கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு இந்த தொக்குக்கு தேவையான அளவு சேர்த்துருக்குறேன். இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நம்ம ஓப்பன்லேயே வச்சு தான் நம்ம இப்போது குக் பண்ண போகிறோம். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மூட வேணாம், ஏன்னா நம்ம எண்ணெயிலே வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கியாச்சு. அதனால் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஈக்குவலாக வச்சுட்டு அப்படியே ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நம்ம விட்டோன்னா அதுவே நல்லா கொதிச்சு வரும். இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம லைட்டாக திரும்ப மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கொஞ்சமாக புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். நிறைய புளி சேர்க்கக்கூடாது, குழம்புக்கு சேர்க்குற மாதிரி சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தான் நான் எடுத்திருக்கேன். அதை கரைச்சி இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த கருவாடு தொக்குக்கு நம்ம புளி தண்ணி சேர்க்குறப்போ அது டேஸ்ட் இன்னும் செம்மையாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டு ஒரு 5 நிமிஷம் விடுவோம். புளி தண்ணியில் இருக்கிற அந்த ராஸ்மெல் போகும். இது மாதிரி கொதித்து வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த நெத்திலி கருவாடை இதோட சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் எந்த கருவாடில் வேணாலும் செய்யலாம். துண்டு கருவாடெலாம் செய்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இன்றைக்கி நெத்திலி கருவாடு தான் இருந்துச்சு, அதனால் அதில் இப்போ நான் தொக்கு செய்கிறேன். இப்போ கருவாடை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதோட.
இது அப்படியே ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் விடுவோம். அந்த கருவாட்டில் வந்து இந்த தொக்கோட எசன்ஸ்லாம் இறங்கி கருவாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு. இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காக சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் கருவாடு தொக்கு. கருவாட்டில் நல்லா அந்த எசன்ஸ்லாம் வந்து சூப்பராக இறங்கியிருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்மளோட நெத்திலி கருவாடு தொக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள் தொக்கு நல்லா வந்து திக்காயிடுச்சு பாருங்கள். நம்ம சேர்த்த பூண்டு அந்த புளி தண்ணியெலாம் சேர்த்துருக்கறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க, அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே ரைஸ்க்கு வச்சு சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா சாம்பார் சாதம் இது மாதிரி எல்லாத்துக்கும் வந்து சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம். இந்த கருவாடு தொக்கு கூட ஒரு பாயில்டு எக் வச்சு சாப்பிட்றப்போ நல்லா வேறு டேஸ்ட்டுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.